டாக்டர் என் உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. என்ன டாக்டர் செய்யுது சொல்லுங்க. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பயப்படுற மாதிரி ஒண்ணும்ல. நீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டாலே போதும். நீங்க சரியான நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. டாக்டர் சார், எங்க முதலாளி மட்டும் உடம்பு சரியாகட்டும். அவர் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாரு சார். இன்னைக்குதான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். நல்ல உடம்பு கடாக்கரியா தின்னு வச்சிருக்க. நீ வச்சிருந்தா மட்டும் போதாது, உங்க முதலாளி உடம்பு நல்லா வச்சிருக்க வேண்டாமா? அவர் டயத்துக்கு சாப்பிடறாரு இல்லையான்னு பார்க்க வேண்டாம். மாசமான துட்டுல கரெக்டா இருக்கல்ல. ஒரு டாக்டரா இருந்து சொல்றதை விட என்னோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நான் சொல்றேன் பாத்துக்கோ. என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ பாடி கார்டா இருந்துதான் பல பேர் அடிச்சிருப்ப. நான் பாடி இல்லாம உன்னை அடிச்சு கொண்டு வேண்டியா இருக்கும் பாத்துக்கோ. உனக்காச்சும் கை காலை யூஸ் பண்ணுவேன். நான் ஒரே ஒரு ஊசி தான் தொலைஞ்சிருவேன். ஒழுங்கா இருந்துக்கோ. நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாத தம்பி. என் பிள்ளைங்க